கும்பகோணம் கடப்பா. கும்பகோணம் கடப்பா எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சீரகம் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா குழைய வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். இப்போ முதல்ல அரைக்கிறதுக்கான பொருள்கள் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஸ்க்ரீனில். இந்த அரைக்கிறதுக்கான பொருள்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு எடுத்துக்கலாம், ஜீரகம், பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல விழுதாக நம்ம அரைச்சிடலாம். இப்போ நல்லா அதை விழுதாக அரைச்சிட்டோம். இப்போது ஒரு வானிலையில் நான் கொஞ்சம் எண்ணெய் துளி ஒரு ட்ராப் நெய் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. இதில் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கிராம்பு சேர்க்குறேன். இதுக்கு ரொம்ப மசாலா தேவையில்லை. இதோட சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். இதோட பொடியாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்து அதுவும் நல்லா வதங்கின உடனே இந்த மாதிரி உருளைக்கிழங்க கிறிஸ்பாக வேக வச்சுக்கணும். ரொம்ப குழைய வேண்டாம். இந்த மாதிரி கிறிஸ்பாக வேக வச்ச உருளைக்கிழங்க 1-2 அதை கையால் சிறு துண்டுகளாக பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா இன்னொரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கலாம். இப்போது ஒரு ஸ்லிட்டு பச்சை மிளகாயை இதோடு நான் சேர்க்குறேன். சேர்த்து நம்ம அரைச்சி வச்சதான அந்த தேங்காய் விழுது அது சேர்த்து தேங்காயோட பச்சை வாசனை அடங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சதான அந்த பாசிப்பருப்பு, அந்த பாசிப்பருப்பை இதோடு சேர்த்து மேலும் ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் இறக்கினீங்கனாக்கா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஃபுல்கா எல்லாத்துக்கும் ஏற்புடையதான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆகிடும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதை இட்லியோடு நாங்கள் சர்வ் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.